சேனல். இப்போ நம்ம என்ன சேலஞ்ச் பண்ண போறோம்னா பானிபூரி சேலஞ்ச். இதில் வந்து மொத்தம் 70 பானிபூரி இருக்குது. இதில் 35 இதில் 35 ஏற்கனவே கவுண்ட் பண்ணி வச்சுருக்கோம். இதுக்கு வந்து டைமிங் எல்லாம் இல்லை. ஃபர்ஸ்ட் யார் சாப்பிட்டு முடிக்கிறாங்களோ அவங்க தான் வின்னர். வின் பண்ணுறவங்களுக்கு ப்ரைஸ்லாம் எதுவும் இல்லை. ஏன் கதை இப்படி போகுதா? ஆமா, நீ போன டைம் அழகா வந்து வாங்கிட்டு போயிட்டல, எடுக்கவே இந்த டைம் ப்ரைஸ் எல்லாம் எதுவும் இல்லை. யார் லூசரோ அவங்களுக்கு அவங்க வந்து 15 சிட்டப்ஸ் போடணும். சிட்டப்ஸ்னால் தோப்பு கண்ணம் போடணும். ஓகேவா? வேற ஏதோ மாத்திக்கலாம் ஒரு நிமிஷம். இங்க வா. ஐயய்ய யாருக்காரப்பே? எப்படியோ நீ போட மாட்டேன், நான் தானே போட போறேன். அப்புறம் இடம் கொடுக்கு அப்படிலாம் இல்லை. ஆனால் நான் முடிஞ்ச அளவு சாப்பிட்டு இந்த டைம் ஜெயிச்சு காட்டுறேன். சரி, வின் பண்ணி காட்டுறேன். ஓகே ஓகே, ஸ்டார்ட் பண்ணலாமா? சேலஞ்ச் ஸ்டார்ட் பண்ணலாமா? 3 2 1 சொல்லி 1 சொன்ன உடனே சாப்பிட ஆரம்பிச்சிடணும். ஓகே ஓகே. 3 2 1 ஓகே கோ. நம்ம இது பானிபூரி. நல்லா இருக்கு, நல்லா செஞ்சுருக்காங்க. என்ன ரிசல்ட் சொல்ல போறேன்னு பேசவே பார்த்துட்டு என்ன செஞ்சதுனாங்க. பூரி வந்து கடையில் வந்துச்சு, மற்ற நல்லா இருந்தேன். நான் கூட இது எப்படி வருமோ கொஞ்சம் ஃபீல் பண்ணிட்டு இருந்தேன். அப்படியே கொஞ்சம் திறமைசாலி தான். நல்லா காரசாரமாக நம்ம நறுக்குன்னு இது சாப்பிடுறதுக்கு. நிறுத்துறா, இனிமே அவன் வாழ்க்கையில சோறே திங்க. பானிபூரி கடைகளுக்கு இல்லைனாலும் ஓரளவுக்கு பரவாயில்ல. ஓகே, போகிற ஸ்பீடை பார்த்து நல்ல ஜெயிக்க முடியும். திட்டாங்க. கரெக்டாக எவ்வளோ காரம் போடணுமோ அவ்வளோ காரம் கரெக்டாக இருக்குது. கரெக்டான முறையில் பர்ஃபெக்டாக பண்ணியிருக்காங்க பொண்டாட்டி. பாருங்க, நீ கேட்டுட்டே இருக்கிறோம் நான் பாட்டுன்னு. நான் இந்த டைம் ஜெயிச்சா நினைச்சிட்டு போட முடியாது. இன்னும் சாப்பிடலாமா? இந்த மசாலாவே கழுவணும். பண்ணிட்டா போச்சு. ரொம்ப நாளாக பானிபூரி சேலஞ்சு பண்ணலாம்னு நினச்சிட்டே இருந்தேங்க. அதுக்கு டைம் இப்போ தான் கூடி வந்துருக்கு. அதனால தான் இப்போ பண்ணிட்டு இருக்குங்க. இது அவ்வளோதாங்க இருக்கு. சாப்பிட்டு பூமி இருக்கியா? காரம் ஒரு மாதிரி இல்லை, ஒரே மாதிரி.
என்ன பண்ணிட்டு சொல்லிட்டு சாப்பிடலாம் சாப்பிடலாம். உன் ஃபேஸ் ரியாக்ஷன்ல எல்லாம் தெரிஞ்சுட்டேன். ஓகே ஓகே. என் பிள்ளைக்கு பானிபூரிலாம் ரொம்ப பிடிக்கும். ஆனால் பைப்பெல்லாம் நைட்டு தூக்கத்தில் இருந்து கேட்டால் கூட பானிபூரி தான் சொல்லுவாள். அவளுக்கு பிடிச்சதுனால இந்த வண்டி வேகமாக போகுது, பெட்ரோல் எல்லாம் நிற்க போகுது, பார்க்கலாம். அப்படிலாம் இல்லை, எனக்கு இதோட பிரியாணி ரொம்ப பிடிக்கும். இது பிடிக்கும், இந்த பிரியாணி ரொம்ப பதில் எரியுது. இந்த காரணம் ரீசன்லாம் அங்கே சொல்லக்கூடாது. பேசாமல் எல்லாத்தையும் நொறுக்கி போட்டு ஒரு சாப்பிட்டுட்டேன். நெருப்புலாம் உங்களுக்கு சிறுசாயிடும், கான்ஃபிடன்ஸ் அதிகமாக வந்துடும். இது என்ன லாஜிக் இது? ரொம்ப நல்லா இருக்கு. இது நல்லா பண்ணி டேமேஜாக இருக்கிற மாதிரி இருக்குது. இந்த பானிபூரி செய்யறது நல்லா அரேஞ்ச்மெண்ட் வேணும்னா பண்ணாங்க. அந்த பிஸியில் காலையில் சாப்பிட மாட்டேன், அதனால இவ்வளோ ஸ்பீடாக போயிட்டு இருக்கு. நானும் சாப்பிட்டேன், சாப்பிடாம இருக்க முடியாது. ஆஹா, எப்பவுமே நம்ம தட்டை பார்க்கறதுல பக்கத்து தட்டை பார்க்கறதுல சீக்கிரம் ஜெயிக்க முடியும். ஐயா வண்டி யாரில் காதுரா, விடாத யாரே பணம் கொடுப்பாங்களா? ஜெயிச்சிடணும், ஜெயிக்கணும். இது அவ்வளோ அவசரத்தில் ரசமே தொடர்ந்து சாப்பிட்டேன். அதனால உனக்கு 2 பானிபூரி சொன்னாங்க. எவ்வளோ இது சாப்பிட முடியல, இல்லை போக மாட்டேங்குது. தெரிஞ்ச மாதிரி தெரிய மாட்டேங்குது. இல்லையா? வச்சு காட்டு. நீ நோண்டும் போது எனக்கே ஒரு ஃபீல் ஆகுது, எலி ஓட்ட போடுங்களே அங்கே அந்த மாதிரி இருக்கு. நான் ஃபஸ்ட்டு ஸ்டஃபிங் பண்ணிச்சு வீடியோ ஃபாலோ பண்ணுவேன். வீடியோ ஃபாலோ பண்ணிட்டான். நான் எப்படி என் வீடியோ மட்டும்தான் ஃபாலோ பண்ணுவேன்.
பாருங்க. ஓகே. மசாலா பாருங்க. ஆறு வெங்காயத்தை காலி பண்ணிட்டேன். வெங்காயம் காலி பண்ண அவசியம் இல்லை. ரசமும் காலியாக போதும். Second finished. வெங்காயம் காலி. விறுவிறுப்பா போயிட்டு இருக்கு. நம்பிக்கை. கொஞ்சம் ஜெயிச்சுங்க. முட்டை துளசிங்கம். கொஞ்சம் சாப்பிட்டு முடிச்சிடும். அது பிரார்த்தனை இருக்குது. முடிஞ்சிடும். தின்னு எனக்கு வாமிட் வருது. முடிச்சுட்டேன். இது ஒன்று பேலன்ஸ். அதே இந்த விஷயத்தில் ஜெயிக்கிறது ரொம்ப கஷ்டமாக தான் இருந்துச்சு. இதை அடிச்சு தூக்கி வரணும்னு பார்த்தேன். அவன் வசந்த கேப்பில் நானும் மீனாக சாப்பிட்டேன். எப்படி சாப்பிட முடிச்சேன்? முடியல. ஃப்ரீயாக சாப்பிட்டேன். கடைசியில் வந்து ஒரு பானிபூரியில் தூக்கிடுச்சு. யாரெல்லாம் ஆயிடுச்சுங்க. திட்டாயிடுப்பா திட்டாயிடும். இல்லை, நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோன்னு பீதியில் உட்காந்துருக்கேன். இது கொஞ்சம் கிளாராக இருக்கிற மாதிரி இருக்குது. மேடம் பேசலாம். மேடம் கொஞ்சம் பேசுது. விருப்பம் இல்லை. என்ன பண்ணீங்க? தூக்கம் பாருங்க. ஒரு 2 நிமிஷம். எனக்கு வாமிட்டிங் ஃபீல் ஆகுது. இந்த மாதிரி இருக்கு. இவர் தான் இல்லை. சொல்லுங்க. லூசர் நான் தான். 10 நிமிஷம் தானே, 2 நிமிஷம் தானே. ரூல்ஸை நீங்கள் மறந்துடாதீங்க. சாப்பிட்ட உடனே 15 தூக்கம் போடணும். அதான் ரூல்ஸா.
எனக்கு ஒரு டைம் எக்ஸ்கியூஸ் கூட ப்ளீஸ். நல்லா வேலை வந்துட்டா வெள்ளைக்காரன் இந்த மாதிரி கொடுக்குறேன் அதெல்லாம் கொடுக்க முடியாது. போகணும். நான் அப்பயே சொன்னேன் வேணாம் வேறு என்ன ரூல்ஸ் வச்சுக்கலான்னு. கேட்குறியா? இல்லை போட்டுதான் எதாவது சொன்னேன். பண்ணுறேன். போட்டுதான் அங்கே போகணும். நீங்கள் அப்படியே போங்க. வீடியோவில் வர இருக்கு. ஐயோ என்ன மக்கள் இப்படி ஏமாத்துறேன். லைட்டாக ஒரு பர்ஃபார்மன்ஸ் பேசலை பர்ஃபார்மன்ஸ் பண்ணக்குள்ள எழுந்தா தானே போய் செட்டப்ஸ் பண்ணணும்ல. ஹலோ கைஸ், லோ சார் அவங்க சிட்டப்ஸ் போட போகிறாங்க, நீங்களே பாருங்கள். ஓகே, ரொம்ப குஷியோ. குஷிலாம் ஒன்றும் இல்லை, நான் தானே ஃபஸ்ட்டு சொன்னேன் வேணான்னு. கேட்குறியா? சரி. ரெடியா? ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ரெடி? 1. ஃப்ரெண்ட்ஸை தானே அவ்வளோ ரெடி சொன்னேன். நீங்கள் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு நிமிஷம். ஹலோ பிரியதர்ஷினி, ரெடி? இடுப்பெல்லாம் பிடிக்கக்கூடாது. 1 2 3 ஸ்டார்ட். 1 2 3 4 5 6 ஒரு நிமிஷம் இரு. 7 சிரிக்க சபா இப்பவே கண்ணை கட்டுத. 8 போட சொல்ல ஏதாவது பட்டோம். சொன்னதே நீங்கள் தானே ரூல்ஸு. 9 10 ஒரு பூனி இருக்கு. ஒரு பூனி தானே விட்டா. ஒரு 5 எக்ஸ்கியூஸ் கூட. சரி விடு, பரவாயில்ல, பிடிச்சிப்போ. இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. நெக்ஸ்ட் என்ன பண்ணுதுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். Until then, bye bye. பாய்.